ஸ்பாட்ல பிரசன்ன வேணும் அப்படின்னா ஒரு வெத்தல இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில என்ன நினைச்சிட்டு 10 நிமிஷம் இல்ல 10 செகண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு திறமையான நபர் இருக்காரு. எங்க மாமா பாசத்துக்கும் அன்புக்கும் உரியவர். திருப்பூர் நகருடைய தந்தையர் கூட சொல்ல பிரசனத்துல நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. தொழில்முறை மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. நீ என்கிட்ட படிக்கிறது பிரச்சனை இல்லை, நீ அந்த தொழிலை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி அலுவலகங்களை திறந்து இவ்வாறு அலுவலகம் வை, ஜாதகம் பாரு, அப்படியே பிரசன்ன பாருன்னு தொழில்முறை தொழிலை உருவாக்கக்கூடிய மிகவும் நல்ல உயர்ந்த மனிதர்னு சொல்லலாம். பிரசன்ன இலவசமா பிரசன்ன படுத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல வாஸ்து அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. நீங்க மாணவி, எனக்கு மாமா, சரிங்களா? அவர் எப்படி எனக்கு தெரியும், எல்லா விதத்திலயும் அவர் திறமையானவர்னு தெரியும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வந்துட்டாரு, ஆளை பிடிச்சிட்டோம். 10 நிமிஷம் டைம், 1 மணி நேரம். நிறைய சித்திரம் இல்லைங்க, நிறைய சித்திரம். எந்த சித்திர வீட்டுக்கு பிள்ளையெல்லாம் சொல்லலாம். எந்த கேட்டையாவது யாருக்கு அடங்கியிருக்கா? எந்த விசாகமாவது வாழ வச்சிருக்கா? நட்சத்திரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எழுதப்பட்ட நூல் குமாரசாமி. அதை பத்தி நான் பேசின டாக்டர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையை உருவாக்கிய நமது சாமிஜி சக்தி ஜாமிஜி அவர்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும், வருகை தந்திருக்கும் இன்றைய ஜோதிடர்களுக்கும் வணங்கி, இந்த மண் என் குருநாதனோட மண். கழகம் ராமசாமி ஐயா அவர்களால் நாடி ஜோதிடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அத இன்னைக்கு உலகம் பூரா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு அவர் கூட தான் கிடைச்சிச்சு. அவரையும் வணங்கி, எனது பெற்றோர் அவர்களையும் வணங்கி, எனது குருநாதர் கோட்டையர் ஐயா அவர்களையும் வணங்கி நமது உரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம். பூசம், அஸ்தம், அனுசம், அவிட்டம், இது எப்போதுமே நண்பர்களா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அடிக்காதீங்க அவங்கள, வீட்டுக்காரையோ மனைவியா இருந்தாலும். ஏன்னா அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். மகாலட்சுமி தான் ஆதித்தேவன், ரைட்டா? வெறுத்து ஒதுக்க வேண்டாம். ஒரு இப்ப உங்களுக்கு ஒரு அனுசம் இருக்குது, அனுசம் உங்களோட நண்பரா இருக்காரு, அவருக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா இன்னொரு அனுசத்தை தொட்டுக்கிட்டு அதை கல்வி விடணும், கல்வி விட்டுக்கலாம். அதுக்காண்டி நம்ம சண்டை போட்டுல வச்சுக்க முடியாதுல்ல, என்னங்க? அதே மாதிரி ரோகிணியை தொட்டவங்க வாழ்க்கையில என்னைக்குமே கிட மாட்டாங்க. அதாவது பெண்ணாக இருக்கிற ரோகிணிகிட்ட பழகணும், ஆணாக இருக்கிற ரோகிணிகிட்ட பழகணும். மாற்றி பழகினா என்னோட குற்றம் கிடையாது. என்னங்க? லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த நஸ்திரம். ஏன் 4 நஸ்திரம்னா 4 பேருக்கு எதாவது தாராளம் வந்து அதை எடுக்கணும். இதே 3, 5, 7 இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதனுடைய பாதிப்பையும் அடைய வரும். இப்ப மகம், பூரம், உத்திரம், அஸ்தம். அப்ப மகம் அஸ்தத்தை நண்பர்கள் வச்சுக்கணும். அதே பூரம் 3ஆம் நஸ்திரம் வருது இல்லையா, அதை எடுத்துக்க கூடாது. அப்ப என்ன பூரம் என்ன பண்ணணும்? அனுசத்துக்கு போயிடணும். 22ஆம் நஸ்திரம் வைநாசிகம் அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டியது. அதை நட்பு வைநாசிகம் தான். கிடைக்கவே கிடைக்காது நினைக்கிற நேரத்துல கிடைக்கும், ரைட்டா? இது ஒரு சாப்டர். நட்சத்திரத்தை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம், ரைட்டு? அடுத்தது, முதல்ல நீங்க கத்துக்கிற வேண்டிய விஷயம், திருமணம் எப்போது ஆகும்னு சொல்லணும், ரைட்டா? நான் இத்தனோடு சொல்லித்தரேன். இந்த மேடையில நம்ம காலபுருஷ தத்துவம் அவர்களும் இதே விஷயத்த இன்னும் மைனோட சொல்லித்தரணும் கேட்டுக்கிறோம், விட்டுறக்கூடாது. 1. அதுக்கு அடுத்து அவர் பேச வேண்டிய சப்ஜெக்ட் வேதங்கள் என்ன செய்வார். இந்த 2 சப்ஜெக்ட் பேசணும். ஏன்னா ஓடி போயிடுறாரு. அடுத்ததுல நம்ம நட்சத்திரத்தை பத்தி பேசுறோம். ஆமா, ரைட்டா? இப்ப நான் ஒரு சின்ன விஷயம், எல்லா நூல்களையும் கிடைச்சிருக்க விஷயத்த நீங்க எடுத்துருக்க மாட்டீங்க. அதை முதல் சுட்டி காட்டுறேன். அதுக்கு அடுத்து நீங்க பயன்படுத்திக்கீங்க. எழுதுங்க, ராசி கட்டம் போடுங்க. ராசி கட்டம் போடுங்க. எல்லாரும் ஜோசியர்களுக்கு வாத்தியாரு, நான் ஒரு பொதுமக்களுக்கு ஜோசியம் மாத்திர வாத்தியாரு. அதனால நான் எப்படியே சொல்லிக் கொடுக்க முடியும், ரைட்டா? அடிப்படையில இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறத நம்ம விஷயம். நேசம் 30 டக்கு டக்குன்னு பண்ணணும். எப்ப கல்யாணம் ஆகும், யாராருக்கு எப்ப கல்யாணம் ஆயிருக்குது. இப்ப நான் சொல்ற காலகட்டத்துல கல்யாணம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா, என்ன சண்டை வந்தாலும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. கட்டாயம் திருமணம் ஆகும், சூப்பரா இருக்கும். ஒருவேளை இதுல நடக்கலைன்னா வக்கரமா இருக்கான்னு பாத்துக்கங்க, பயப்பட வேணாம்.
இதுல நடக்காம இருந்து எப்போது நடக்கும் என்பதை நம்ம சொல்லிக்கிறோம். ரைட்டா? முதல்ல நம்ம அடிப்படை கத்துக்குவோம். மேசம் 30, ரிஷபம் 60, மிதுனம் 30, கடகம் 40, சிம்மம் 30, கன்னி 30. இந்த எழுதுறவங்களுக்கு எடுக்கப்படாது. ஒண்ணு நீங்க எழுதாம பாருங்க, இல்ல எழுதுங்க, அவங்கள விட்டுருங்க, அவ்வாறு எழுதுங்க. மேசத்துல இருந்து வர்றேன். 30 மேசம், ரிஷபம் 60, மிதுனம் 30, கடகம் 40, சிம்மமும் கன்னியும் 30, துலாம் 60, விருச்சிகம் 30, தனுசு 50, மகரம் 100, கும்பம் 100, மீனம் 50. எழுதியாச்சா? எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்தது சூரியன் செவ்வாய் புதனுக்கு 3. சூரியன் செவ்வாய் புதனுக்கு 3 எழுதுங்க. இது சூட்சம எண்கள். சந்திரனுக்கு 4, குருவுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, சனிக்கு 1. இப்ப நம்ம அவங்க ராசி இருக்கு இல்லையா, 7வது ராசி என்ன, அவங்க ராசிக்கு 7வது ராசி என்ன எழுதிக்கங்க. மேல ராசி கட்டத்துல எழுதணும் இல்லையா? இப்ப மேசம்னா 7வது ராசி 60, மிதுனம்னா 7வது ராசி தனுசு 50. இந்த 7வது ராசி எண்ணும் 4வது ராசி எண்ணும் 7வது ராசியோட எண்ணம் 4வது ராசியோட எண்ணையும் கூட்டி 2ஐயும் கூட்டிக்கிங்க. அதாவது நம்ம 7வது ராசி, நம்ம ராசிக்கு 7வது ராசி எண்ணம் 4வது ராசி எண்ணையும் கூட்டணும். அதுக்கு அடுத்தது 7ஆம் அதிபதிக்கு உடைய நம்ம 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் போட்டு பாருங்க, சந்திரனுக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் போட்டு பாருங்க. இந்த சூட்சம எண் பெருக்கி 12ஆல வகுத்தீங்கன்னா மீதி வருதுல ஈவு போக மாதிரி. அதாவது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி என்னால ஒருக்கா வகுக்கும், பெருக்கி 12ஆல வகுத்துக்கணும். அல்லது சந்திரனுக்கு 7ஆம் இடத்த அதிபதி என்னால பெருக்கி 12ஆல வகுத்தணும். ரைட்டா? ஈவு போக மீதி என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அந்த ராசியில குருவும் சனியும் தொடர்பு கொள்ள கூடிய காலம் திருமணம். அதுவே நம்ம சொல்லிடுவோம். மேசத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு சனி வரப்போகுது எழுதிக்கிங்க, அதையும் சொல்லிருங்க. அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நம்ம கணக்கு போடுறது தப்பு இருக்குல்ல. அதாவது சந்திரனுக்கு 7வது ராசியில சூட்சும எண் கொடுத்த பாத்தீங்களா, அந்த எண்ணால பெருக்கணும். எது? 7ஆம் ராசியோட கதிரையும் 4வது ராசியோட கதிரையும் சொன்னோம் இல்லையா, அது 2ஐயும் கூட்டி வர நம்பர்ல சந்திரனுக்கு 7வது ராசிக்குரிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகத்தோட சூட்சும எண். இப்ப மேசத்துக்கு 7வது ராசி எது? துலாம். அந்த துலகத்தினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனோட சூட்சும எண்ணால பெருக்கணும். பெருக்கி 12ஆல் வகுத்தால் 12ஆல வகுத்தோம்னா ஈவ விட்டுறணும். கால்குலேட்டர்ல வகுத்தா வராது, கையிலேயே வகுக்கணும். ஈவு போக மீதி எந்த எண் வருதோ அந்த ராசி லக்னத்துல இருந்து அது எத்தனாவது ராசின்னு பார்க்கணும். 3ன்னு வச்சுக்கங்க. ஒருத்தருக்கு கும்ப லக்னம், கும்பம் 1, மீன 2, மேசம் 3. 3ஆம் ராசியில குருவும் சனியும் வர்ற காலம் திருமணம் ஆகும். புரிஞ்சுச்சா? அதையே இப்ப நீங்க போட்டு பாத்துங்க. அதுக்கு விடை மட்டும் நான் சொல்லிடுறேன், சரியா வருதான்னு செக்அப் பண்ணிக்கோங்க. மேசத்துக்கு 12ஆம் வீட்டுல குருவும் சனியும் வர்ற காலம். மேசத்துக்கு 12, அதாவது குரு அங்க இருக்கணும் அல்லது பார்க்கணும், சனி அங்க இருக்கணும் அல்லது பார்க்கணும் 12ஆம் வீட்டுல. ரைட்டா? மேச லக்னம் யாராவது இருக்கீங்களா? நீங்க உங்க கல்யாண டேட்டை பாத்தீங்கன்னா குரு சனி அங்க மீனத்துல இருப்பார். தொடர்பு கரெக்டா வருதா செக் பண்ணுங்க. செக் பண்ண தெரியலன்னா மேச லக்னத்துக்கு கல்யாணம் ஆகும்போது பாத்தீங்கன்னா மீனத்துல குருவும் சனியும் தொடர்பு ஏதாவது ஒரு காரணம் எப்படியா இருக்கும். குருவோட பார்வை அல்லது சனியோட பார்வை அல்லது குருவும் சனியும் அந்த ராசியில இருந்திருக்கும். 98, 99 இருந்துச்சு. 98 ரிஷபத்துக்கு 12ஆம் இடம், மேசத்துல குருவும் சனியும் வர்ற காலம். கரெக்டா?
கரெக்டா வந்திருக்கு, ஒரு ஆள் புரிஞ்சிருச்சு. மிதுனத்துக்கு 4ஆம் ராசி, மிதுனத்துக்கு 4ஆம் ராசியில குருவும் சனி தொடர்பு இருக்கலாம். அடுத்தது கடகத்துக்கு 4ஆம் ராசி, சிம்மத்துக்கு 10, கன்னிக்கு 8, துலாத்துக்கு 6. இது வந்து லக்கணத்துக்கு. துலாத்துக்கு 6, விருச்சிகத்துக்கு 12, தனுசுக்கு 10ஆம் இடம், மகரத்துக்கு 4ஆம் இடம், கும்பத்துக்கு 7ஆம் இடம், மன்னிக்கணும், கும்பத்துக்கு 6, கும்பத்துக்கு 6ஆம் இடம், மீனத்துக்கு 12ஆம் இடம். ரைட்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய சூட்சும விதிகள்லாம் இருக்கு. 12 மேசம் 12, ரிஷபம் 12, மிதுன 4, கடக 4, சிம்மம் 10, கன்னி 8, துலாம் 6, விருச்சிகம் 12, தனுசு 12, சாரி தனுசு 12 தான், மன்னிக்கும் 12ஆம் இடம். ஏன்னா மகரத்துக்கு 4, கும்பத்துக்கு 6, மீனத்துக்கு 12. 2 சாப்டர் முடிச்சிட்டோமா? ஒண்ணு எப்படி பழகணும்னு சொல்லிட்டோம், எப்ப திருமணம் எடுக்கணும் 2 சாப்டர் சொல்லிட்டோம். அடுத்தது வந்து வீடு வாங்குறது எப்போது, யாரு வீடு வாங்குவா, யாருக்கு வாங்கின வீட்டை வித்துருவாங்க, இப்படி எல்லாம் நமக்கு ஒரு ஃபார்ம் இல்லையா? நல்லா பொறுமையா நிதானமா போகலாம். யாராருக்கு இப்ப வீடு இருக்குது, யாராருக்கு வெளில வீடு இல்லை. நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடு. ரைட்டா? லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி, லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி. இப்ப ஆட்சி வீட்டுல, நட்பு வீட்டுல, உச்ச வீட்டுல, சம வீட்டுல, இப்படி எப்படியாவது ஏதாவது ஒரு வீட்டுல இருந்துட்டான்னா கட்டாயம் சொந்த வீடு வாங்குவாங்க. ரைட்டா? ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, சம வீட்டுல இருந்தால கட்டாயம் வீடு உண்டு. 6, 8, 12 அப்புறம் பார்த்துக்குருவோம். இது உறுதியா வீடு வாங்குறதுக்கு யோகம். ரைட்டுங்களா? நீசம், பகை, அஸ்தங்கம், நீச்சம், பகை, அஸ்தங்கம் 6, 8, 12 மறைகிறது. அவங்க வீடே இருக்காது, உறுதியா வீடு இருக்காது. சொல்ற கரெக்டா வருதா? வீடு வாங்கினால விற்கப்படுறது. 6, 8, 12 மறைந்தாலும், ரைட்டா, அஸ்தங்கம் நீசம் அடைந்தாலும், அதாவது கெட்டு போயிடுச்சுன்னா வீடுக்கு இருக்காது. இதுல 8ஆம் இடத்தை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி நான் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்து நீங்க 6, 12 நீங்க கணக்கு போடுவீங்க. 8ஆம் இடத்துல 4 கோடி போய் 8ல இருந்தார், வீடு அமையாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அத சுவர் பார்த்தா இவங்க சம்பாதிக்காம வீடு கிடைக்கும். ஐடியா புரியுதா? 8ஆம் இடத்துல 4 கோடி 8ல இருக்காரு. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்காரே வாங்கி கொடுப்பேன், அதுல உட்காந்துக்குருவாங்க. பொண்டாட்டி வாங்கி கொடுப்பா, அதுல உட்காந்துக்குருவாங்க. பையன் வாங்கி கொடுப்பேன், அதுல அதாவது கஷ்டப்பட்டு வாங்காத வீடாக கிடைக்கும். கரெக்டா வருதா? வீடு வாங்க முடியுமா ஒரு துல்லியமா எடுத்துங்க. 4ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டா வாங்க முடியாது. 4ஆம் இடத்து அதிபதி வலுத்தா கட்டாய வீடு வாங்கலாம். ரைட்டா? இதுல அதுக்கு அடுத்து இன்னும் 2 ஸ்டெப் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்து அதிபதி வாங்கல சாரநாதன் வலுவடைஞ்சா வீடு கிடைக்கும், கெட்டு போனா வீடு கிடைக்காது. தெரிஞ்சிருச்சு? வலுவுன்னா என்ன, கெட்டு போயிடுச்சுன்னா என்னன்னு தெரியுமா? கெட்டு போறதுன்னா சுபர் பார்வை இல்லாம இருக்கணும், திரிகோணங்கள்ல இல்லாம இருக்கணும், லக்ன தொடர்புல இல்லாம இருந்தாத்தே கெட்டு போயிடுச்சு அர்த்தம். நீங்க அஸ்தங்கமே ஆனாலும் 4ஆம் இடத்து அதிபதி அஸ்தங்கம் ஆகி ஏதேனும் சுவர் பார்த்தால் வீடு கிடைச்சிடும். ரைட்டா? அப்புறம் செவ்வாய் வந்து அஸ்வினி, மகம், மூலத்துல இருந்தாலும் வீடு வந்து ஏதேனும் ஒரு சிரமத்தை கொடுக்கும். இப்ப
வேதகனை பத்தி ஒரு ஸ்டெப் ஒண்ணு தொட்டு விடுறேன், அப்புறமா மீதி அவர்கிட்ட கேட்டு வாங்கிருங்க. 4ஆம் இடத்ததிபதி வேதகனோட சாரத்துல இருந்தா வீடு கிடைக்காம நிம்மதி இல்லாம இருக்கும், வீடு கிடைச்சதுனால நிம்மதி இல்லாம இருக்கும். இதாங்க நான் வேதகன். ரைட்டா? இந்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 12 பாவகத்துக்கும் உரிய வார்த்தைகள். 4ஆம் இடத்தை எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? நம்ம வீடு வாங்குவோமா இல்லையா, நம்ம ஜாதத்துக்கு மைண்டுக்குள்ள போயிருப்போம். 12 பாவத்துக்கு இப்படித்தான் ஆய்வு பண்ணணும். 2ஆம் இடத்தை வேதகன் சார்த்தை வாங்கிட்டு வந்தா எப்ப வீட்டுக்குள்ள வரான்னு அன்னைக்கு தான் நிம்மதி இருக்காது. 7ஆம் இடத்தை வேதகனோட சார்த்தை வாங்கிட்டு வந்தா எப்ப கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு அவன் நிம்மதி இருக்காது. ஆனா கல்யாணம் நடக்கும், வளர்த்துட்டா நடந்துடும். வளர்க்கலைன்னா நடக்காம வேதனைப்படுவேன், வளர்த்துட்டா ஏன்டா நடந்துச்சுன்னு வேதனை போடுவேன். மேட்டர் முடிஞ்சா 2 சாப்டர் முடிச்சிட்டோம். அடுத்தது வாஸ்துல மட்டும் ஒரு குட்டியா எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லையா, லைட்டா. ஏன்னா எல்லாரும் வாஸ்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்னங்க இப்ப என்னோட வகுப்பு ஃபுல்லா ஆயிடுச்சு, 1100 சில்லற பேர் வாஸ்து வகுப்புல. அதனால இன்னைக்கு மட்டும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அடுத்து எப்ப வகுப்பு கிடைக்குமோ அப்ப உங்களுக்கு போட்டு வைப்போம். ரைட்டுங்களா? நான் இது நல்லா எழுதுங்க. கிழக்கு செவத்தை பத்தி நான் பேச போறேன். முதல் கோடு போடுங்க, செவரு போடும். கிழக்கு செவத்தை பத்தி மட்டும் பேசுறேன். அப்புறம் கிழக்குல இருந்து மேற்கு தெற்கு செவத்தை பத்தி பேச போறோம். முதல் எடுத்தோன்னா கிழக்கு செவர். ஈசானியம் சொல்றோம் இல்லையா, வாசல் வைக்கிறத மட்டும் பத்தி பேசுறேன். எனக்கு தெரிஞ்சது இம்புட்டோன்னு நல்ல நல்ல வாசல் நிபுணர்கள்லாம் கிடைக்கும் போது அதனுடைய அனுபவத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? நான் எதையுமே குறை சொல்லல, என்ன பிடிச்சதான் நான் சொல்றேன். ரைட்டா? நீங்க ஏத்துக்கிறாது உங்களுடைய அனுபவத்தை வச்சு பண்ணிட்டீங்க. மொத்தம் 10 அடின்னு வச்சுக்கிடுவோம் ஒரு குத்து மதிப்பா. மொத்தம் அடி ஈசானியத்துல வாசல் வச்சா வீடுல தீ பிடிக்கும். எழுதுங்க. அப்படின்னா இந்த இடம் வட கிழக்குல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், வீடு தீ பிடிக்கும். தெரியாச்சா? 2வது அடியில இந்த வீடு கட்டதுக்கு பின்னாடி அழகா கடங்க அண்ண முடிவா செல்வம் பூரா அவுட் ஆயிடும். ரைட்டா? வடக்குல இருந்து அப்படியே கிழக்கு வாசல் அப்படியே தெற்கு நோக்கி நான் வர்றேன். ரைட்டா? அந்த வாசல் இந்த வாசல்லாம் நான் சொல்லல, எனக்கு பிடிச்ச வாசல் நான் சொல்றேன். அனுபவத்துல நீங்க எடுத்துக்கங்க. 3வது இடத்துல வச்சோம்னா வெற்றி கிடைக்கும், எல்லா காரியத்தையும் வெற்றி கிடைக்கும். 4வது பார்ட்டு 9 பாகமா பிரிக்கிறோம் இல்லையா, 4வது பார்ட்டு பெருமை கிடைக்கும். 5வது பார்ட்டு புத்திரம் கிடைக்காது. கிழக்கு வாசல்ல ஆண் வாரிசுகளை கொடுக்கக்கூடிய வாசல் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிழக்கு பகுதி ஆண் தந்தையோட ஸ்தானம், வடக்கு பகுதி தாயோட ஸ்தானம். இங்க 5வது பாட்டுல குழந்தை வச்சாங்க, அது வாசல் வச்சா அந்த வீட்டுல ஆம்பளை பையன் இருக்க மாட்டேன், அல்லது புத்திர தோஷம். 6 நட்பு கெடும். 7 குடும்ப தலைவன் வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். 8 அவ்வளவுதான், கட்டின வீடும் போயிடும், சொத்தும் போயிடும், A to Z பேரழிவு. 7 குடும்ப தலைவனை ஓடி போயிருவேன், விலகி விடுவான்னு சொல்றேன், பொண்டாட்டி விட்டு அல்லது குழந்தை குட்டியெல்லாம் விட்டு போட்டு எங்கடா சாமியார் இமையாரா போயிருவேன். அடுத்தது 9ஆம் இடம், அந்த இடத்துக்கு பேரு அக்னி மோனைன்னு சொல்றோம். அது கிழக்கு சைடு தெற்கு சைடியை இணைக்கும் முனை. ஏன்னா குடும்ப தலைவன் செத்து போயிருவேன், குடும்ப தலைவன் இறப்பான். அப்ப நம்ம முடிச்சிட்டோமா, கிழக்கு பகுதி முடிச்சிட்டோம். அதுலயே அந்த இந்த பக்கம் வச்சு வாசல் வச்சாலும் அதே பலன் தான், குடும்ப தலைவன் இல்ல வீட்டுல. இந்த பக்கம் வாசல் வச்சாலும் குடும்ப தலைவன் இல்ல. 1. 2வது பற்றி வறுமை ஏற்படும். அப்படியே வர்றோம், கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வர்றோம். ஆனா செவரு தெற்கு செவரு. வார்த்தை புரிஞ்சுச்சா? செவரு தெற்கு செவரு. 2வது பாட்டுல வாசல் வச்சா வறுமை. 3வது பாட்டு பொட்டாட்டி இறப்பால், பதி இறப்பால். பதி பதி
இறைப்பால். அடுத்தது 4வது பாட்டுல வச்சா செல்வம் பெருகும். 4வது பாட்டு செல்வம் பெருகும். 5 அந்த இடம் தான் இங்க யமபாகம்னு பேரு. 5வது பாட்டு தான் யமபாகம். எல்லாமே அழிஞ்சு போயிரும் சொல்றான். 6 எதுல என்ன செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். 6வது பாட்டுல வச்சா. 7 விபத்து. 8 விவசாயம் பண்ண முடியாது, பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், பயிர்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது. 9 அதுக்கு பேர் நிருதி அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு நிருதி மூலை அப்படின்னு பேரு. அதுல வச்சாக்க மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன தெற்கு சிவர் முடிச்சிட்டோமா? தென் மேற்குல நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல இந்த பக்கம் வாசல் வச்சாலும் மரணம், இந்த பக்கம் வாசல் வச்சாலும் மரணம். ரைட்டா? அடுத்தது மேற்கு சவர்ல 2வது இடம். தென் மேற்குல நம்ம மேற்கு சவத்துல 2வது இடம் வந்திருக்கிறோம். முதல் இடம் வந்து மரணம் சொல்லிட்டா. 2வது இடத்துல 2வது பாட்டுல வச்சா அமைதி கிடைக்கும். 3வது பாட்டு எல்லாம் நன்மையாகும். அந்த 3வது பாட்டுக்கு சுக்ரீவன் பேரு. அதனால எல்லாமே நன்மை கிடைக்கும். 4வது பாட்டுக்கு புஷ்பநந்தன் பேரு. அதனால நற்குணம் எல்லாம் கிடைக்கும், நல்ல குணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5 அந்த இடத்தை ரொம்ப மெயினான வர்ண பாகம் சொல்லுவோம். வர்ண பாகத்துல 5வது இடத்தை வர்ணன்னு சொல்லப்படுறது. ரைட்டுங்களா? அதுல வந்து நண்பர்களால் திருட்டு கொடுப்பேன். அதாவது நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன் பாருங்க, அந்த வாசல்ல இருக்கிற நண்பர்களுக்காகவே எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நண்பர்களால் திருட்டு அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை பாட்டாச்சு? 1 2 3 4 5. 6வது பாட்டு டெய்லி சண்டை நடக்கும். அதுதான் அசுரவனோட பாகம் சொல்றது. டெய்லி சண்டை நடக்கும். 7 மெலிவும் அழிவும் சொல்லிட்டாங்க. உடம்பு மெலிஞ்சு போயிடும், பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். 8 நோய் ஏற்படும். அப்புறம் வாயு மூளை எச்சு வட மேற்கு, அதுதான் வாயு மூளை. அதுல இந்த பக்கம் வச்சா வாத நோய் ஏற்படும். அங்க படுத்திருக்கவங்களுக்கு வாத நோயில படுத்திருக்காங்க வீட்டுல அப்படின்னு அர்த்தம். மேற்கு வாசல்ல இருந்தாலும் சரி, வடக்கு வாசல்ல இருந்தாலும் சரி, அதாவது வாயு மூலையில வட மேற்கு மூலையில இந்த பக்கம் வச்சாலும் சரி, அந்த பக்கம் வச்சாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வாயு நோயில படுத்திருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது இப்ப நம்ம வடக்கு பகுதியில இருக்கோம். அந்த வாயு மூலை ஃபர்ஸ்ட் 2வது பாகத்துல வச்சா வீட்டுக்குள்ள சர்ப்பம் உள்ள வந்துடும். சர்ப்பங்களோட ஆதிக்கம் ஆயிரும். சர்ப்பங்களால் தொல்லைகள் ஏற்படும். அடுத்தது 3வது பாட்டுல வச்சோம்னா நல்ல பிரம்மனோட உணர்வுகளை பெறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். 4 நல்ல சிறப்பெல்லாம் எய்துவார். 5 ஒழுக்க சீலனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. வடக்கு வாசல்ல 5வது பாட்டுல வச்சிருந்தான். 6வது பாட்டு இப்ப நம்ம கிழக்கு நோய் போயிட்டு இருக்கோம். சரிதான், நீங்க புரியுது இல்ல? 6வது பாட்டுல வச்சா நீரில் இறப்பான். வடக்கு வாசல்ல 6வது பாட்டு நீர்ல இறப்பான். 7 வயிற்றுல நோய் உண்டாகும். 8 இப்ப வடக்கு வாசல்ல 8 கிழக்கு நோய் போயிட்டு இருக்கிறோம். பெண்களால் குலநாசம் ஏற்படும். எது? வடகிழக்கு மூலையில 2வது பாட்டு அது. பெண்களால் குல நாசம் ஏற்படும். ஈசானியத்துல வச்சா வீடு தீக்கிரையாகும். எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருந்தா மரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குல்ல. பேசலாமா? மரம் கட்டாயம் வேணும். அதனால வந்து அது வேணா ஒரு சின்ன குட்டியா பேசிடுவோம். பருத்தி வளர்க்கக்கூடாது. பருத்தி, அத்தி, பனை, நாவல், அகத்திக்கீரை,
எருக்கு, வெள்ளருக்கு. வெள்ளருக்கு செடி இப்ப நிறைய பேர் ஃபேமஸா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்க்கக்கூடாது. ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா அதுலதான் நமக்கு பிள்ளையார் செய்வாரு. அது சும்மா குறைச்சிக்கிறது, சாமி கும்பிட்றதுக்கு ஆகும். அப்புறம் வீடு சாமியார் மனமா போயிடும். முருங்கை மரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கருவேல மரம், புளிய மரம், கல்யாண முருங்கை வைக்கக்கூடாது. கள்ளி, கருவு முத்தை இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. இளந்த மரம் அதுவும் வைக்க மாட்டோமா. ஏன்னா வில்வ மரம் எக்காண்டு கொண்டு வைக்கக்கூடாது. அப்புறம் ருத்ராட்சை நிறைய பேர் இப்ப வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. கோயில்ல தான் வளர்க்கணும், வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. சரி, இது வந்து பெரிய லென்த்தா போகும். உங்களுக்கு இதை பத்தி ஒரு வீடியோ போட்டுக்கிடுவோம். இப்ப வந்து ஒரு வெத்தலை பிரசனம் மட்டும். வேப்ப மரம் அதை ஒரு லிஸ்டே போடுறேன். ஏன்னா இப்ப நேரம் பத்தாது. இதுல எந்த மரமுமே வைக்கக்கூடாது. ரிசல்ட் பார்க்கலாம். எந்த மரமும் வைக்கக்கூடாது. ரைட்டா? வீட்டுல எந்த மரமே வைக்கக்கூடாது. உறுதியா வைக்கக்கூடாது. எந்த மரமே வைக்கக்கூடாது. நீங்க அனுபவத்துல மாமரம் இருக்க வீட்டுக்குள்ள போங்க. அந்த தலைமுறை முடிஞ்ச 2ஆம் தலைமுறை அந்த வீட்டுக்குள்ள இருக்காது. வெளில போயிருவேன். நவாமரம் வளர்க்கவே கூடாதுங்க. கருவேப்பிலை அது செடி தானே, அது மரமா வரக்கூடாது. என்னங்க, மருதாணி செடி வைக்கலாம். சார் இங்க பாருங்க. வீட்டுக்கு அடுத்த ஒரு இடத்துல புளிய மரம், அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த தாக்கம் நமக்கு உண்டு. பூமி வந்து 23 டிகிரி சாய்வா இருக்கு சார். அதனால சூரியனோட ஒளி வடகிழக்கு மூலையில தான் விழுகுது. அதனாலதான் அது வந்து ஈஸ்வரனோட மூலையாக நம்ம எடுப்போம். அதுல சனீஸ்வரன் சொல்லுவாங்க, சனி மூலைன்னு வேற எடுப்போம். அந்த மூளையினுடைய ஒளிய வந்து நம்ம வீட்டுக்குள்ள காற்றையும் ஒளியும் வர்ற மாதிரி மரங்கள் வைக்கக்கூடாது. தெற்கையும் மேற்கையும் வேணா ஒரு சில மரங்கள் வைக்கலாம். முழு டீட்டில் நம்ம கணிய டிவில போடுறேன், நீங்க பொறுமையா பாத்துங்க. இப்ப யாராவது எந்திரிச்சு வாங்க, ஒருத்தர் 2 பேரும் வந்து வெத்தலை எடுத்து போறோம், பிரச்சனை மட்டும் சொல்லித்தாரேன், நிறைவு பண்ணிடுவோம். வாங்க, யார் வேணாலும் வரலாம். சும்மா 2-3 பேர் கூட வரலாம். என்ன கேள்வி கேட்டாலும் வரலாம், கடற்கடன்னு வந்துக்கலாம். சாமிஜியோட அனுமதி கேட்டுட்டு இல்லை, ஒவ்வொரு வெத்தலை எடுத்தா போதும். ஒரு வெத்தலை அவங்க கேள்வி அப்படி லிஸ்ட் அப்படி லைவாவே கொடுக்குறோம். ஒரு வெத்தலை எடுத்தா உடனே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம். இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க. போகணும், அந்த எண்ணம் ஓடிட்டு உறுதியா போவேன். அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. அது சரியாக உறுதியா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படின்னு பாத்துக்க. குழந்தை பாக்கியம் இதானே இடுப்பு, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. கரெக்டா? டாக்டர் பாத்துட்டியா? உறுதிதானே? இதே வெத்தலை பிரச்சனை. போயிட்டு வா. சொந்த தொழில் செய்யலாம். இந்த நிலத்தை பிளக்ஸ் பண்ணி வச்சிருக்கியா? ஆமா. எப்படிங்க? இங்க பாருங்க, மடங்கிட்டு பாருங்க. ரைட்டா? செய்ய ஆரம்பிக்கலாம். கூட்டாளி மட்டும் வேணாம். ரைட்டா? ஆமா, அது மட்டும் வேணாம். ஏன்னா நார்மலா நீங்க செய்யலாம். தொழில எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற சூரியனோட பாப்போம், இந்திரனோட பாப்போம். இப்ப கடன் கேட்டேன்னா கடன் அப்ளை ஆகும். அது வந்து ஓகே ஆயிடுச்சு. நீ தொழில் ஆரம்பி. கரெக்ட் தானே? ஓகே. வீடு ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கீங்களா, வாங்கிட்டீங்களா? பிக்ஸ் பண்ணிட்டீங்க, பாத்துருவீங்க, உறுதியா வாங்கிருவீங்க. ரைட்டா? பாத்துருக்க இடம் வந்து உங்க வீட்டுல இருந்து வடக்கு திசையை நோக்கி வாங்கிருக்கீங்க. பார்த்து வச்சிருக்கீங்களா? உறுதியா வாங்கிருவீங்க. நல்லா இருக்கு. அளவா இந்த மாதிரி வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த லெப்ட்ல மட்டும் வழி இருக்குது இல்ல, அதை மட்டும் சரி பண்ணிட்டு போகணும். யாரா கைதிட்டீங்களா? பாத்தீங்களா? அரசு வேலை எங்க கிடைக்க போகுது? வாய்ப்பு இருக்கா? இந்த மடங்கி போச்சுல்ல சார். இங்க பாருங்க, கேள்வி எப்படி? அரசு வேலை, வலது பக்கம் சூரிய, இடது பக்கம் இந்திரா. மடங்கி போச்சா? எதுக்கு மேல அதுக்கு மேல போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான் சார். இது வந்து சூரியனோட பாகம். இந்த பக்கம் இது சூரிய பாகம், இது இந்திர பாகம். சூரிய பாகம் அடைஞ்சு போச்சா? இப்ப இவர் இன்னொன்னு பாருங்க, இந்திர பாகத்துல ஒரு ஓட்டை தெரியுதா இல்லையா? தெரியுதுங்களா? யார்கிட்டய பணத்தை கொடுத்து வேற ஏமாந்துருக்காரு. வரல இல்ல, நல்ல சத்தம் சொல்லிருங்க. என்னங்கய்யா கேள்வி? வீடா? வீட்டுல பிரச்சனை இருக்குதே. யார் பேர்ல இருக்கு அந்த வீடு?
இல்ல என் பேர்ல எதுவும் இல்ல. அப்புறம் என்ன பிரயோஜனம்? இனிமேல் வாங்க போறேன். வாய்ப்பா அந்த கர்ப்பிணி யாராவது இறந்தாங்களா? இல்ல. பெண் யாராவது இறந்துருக்காங்களா? பாம்பு புற்று சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இந்த எனக்கு மூணுமே இருக்கு. என் பேர்ல எதுவுமே இது இல்ல. மூணுமே இருக்குது. இது யார் கண்டு சரி பண்ணணும்? இது நடு நரம்புல அந்த பிளாக் இருக்கா? அதே கர்ப்பிணி இறக்குற இடம். ரைட்டுங்களா? இந்த இடத்துல ஒரு எல்லோ மாதிரி இருக்க பாத்தீங்களா? அதே பாம்பு புற்று இருக்க மாதிரி. சரி. அப்ப இந்த இது வந்து மத்திய பாவம். சரி. இது ரெண்டையும் சரி பண்ணாதே உங்களுக்கு வீடு கிடைக்கும். ரைட்டுங்களா? இது யார் இருந்தாலும் கரெக்டா பொறுமையா யோசனை பண்ணுவாங்க. சரி. யோசனை பண்ணாதே பரிகாரம் பண்ண முடியும். கேள்வி மனைவியோட ஹெல்த் கத்திரிக்கோள் பட்டுருச்சே, ஆபரேஷன் பண்ற கண்டிஷன்ல இருக்கு. ஹெல்த்னா அவங்களுக்கு வாதனை அதான் ஆபரேஷன் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஆமா. ஒரு 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு ஆபரேஷன்ல தான் அது முடியும். ரைட்டா? ஆபரேஷன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி எதுவும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஸ்டைல் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? யாராவது எப்படி கொடுத்தீங்க நீங்க? ஞாபகம் இருக்கா? அப்படியே அதே மாதிரி கொடுத்து இப்படிதான் கொடுத்தீங்க. கத்திரிக்கோள் வெற்றிலை எப்படி நம்மள வழங்கப்படுகிறதோ அந்த ரிசல்ட். ஆனா இவருங்க அதே ஒண்ணு இல்லை. அதுக்கு அடுத்தது அதே இடத்துல சிவப்பு நிறம் போடு. அதே ஆபரேஷன். இங்க வருங்க, இது இந்த இடத்துல ஆபரேஷன், அந்த இடத்துல தொந்தரவு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, இந்த அடிவகை சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாம் ஒரு பாதிப்பு இருந்து அது சரியாகி உடனே குணமாகும். வெத்தலை நல்லா இருக்குல்ல, செஞ்சுட்டீங்கன்னா சரியாயிடும். கரெக்ட் தானே? ஜாயிண்ட்ல பெயின் இல்ல கால் பெயின்லாம் இல்ல, இங்க மட்டும் இருக்க. ஆமா, ஒரு சின்ன ஆபரேஷன் ஒண்ணு நடக்கும். நடந்தோட உடம்பு நார்மலா. சிவப்பு நிற கோடுகள் வந்தால் உடனடியான ஆபரேஷன் கட்டும் இருக்குல்ல. ஆமா, ரைட். அளவு கூட திரும்ப கிடைக்குமா? மாங்கல் ஸ்கூலுக்கு பேரன் வச்சு வரப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. அது திரும்ப கிடைக்கும், பாதி கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா வெத்தலை நல்லா இருக்கு. இது இளஞ்சிவப்பு, இது வெளிர் சிவப்பு வளர்பெற, கரும்பச்சை தேய்பெற, ரெண்டுக்கு மத்தியமா இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாதியாவது கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். ரைட். ஐயா வெளியூர்ல வேலை பாக்குறேன். எங்க இருந்தீங்க? ஐயா வெளியூர்ல வேலை பாக்குறேன். சரி. ப்ரொமோஷன் ஆகி வரணும், நான் மாத்தல, எதிர்பார்க்குது. இப்ப இது ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாசம் கிடைக்கும். 6 மாசம் ஆயிடும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில தான் கிடைக்கும். ஆமா, பங்குனியில கிடைச்சிட்டு அதை விட்டுட்டாரு உங்க பையன். கேட்டு பாருங்க, பங்குனியிலே கிடைச்சிச்சு. டெல்லிக்கு அப்ரூவலுக்காக இருக்கு, அதுக்காக வெயிட் பண்றாங்க. என்னோட கணிப்பு வந்து 60 நாள் கணக்கு. அது ஒரு 20 நாள் போயிடுச்சு. 40 நாள் வரணும்னு என்னோட கணிப்பு. ஓகே, 6 மாசம். சரி, அப்படியே பாத்துக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கல? என்ன கேள்வி உங்களுக்கு? என்ன பெட்டி கிடக்குது, பரிகாரம் பண்ணிட்டா பண்ணணும். கையை மெத்தலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரி, ரைட்டு. அடுத்தவங்களுக்கு சார் நல்ல ஒரு வாய்ப்பு, ரொம்ப சிறப்பான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மேடையில நல்ல வாய்ப்பு, நிறைய வகுப்பு சொல்லி கொடுத்தோம்க்கா. என்னங்க, நல்ல வாய்ப்பு. அடுத்ததுல செஞ்சு வரேன். அவர் பேசிட்டு ட்ரெயினுக்கு போகணும், அதுக்காக தான். ரைட்டு, சொல்லுங்க, என்ன கேள்வி? பொண்ணுக்கு எப்ப கதை? சப்பா எதுவும் வீட்டுக்கு வந்துச்சா? நாங்க வீட்டுக்கு வீடு கட்ட போதும். வீடு கட்டணும். அதுக்கு பரிகாரம் பண்ணா தெரியாது. நல்ல வாய்ப்பு, நன்றி. காலகஸ்திக்கு போயிட்டு ரொம்ப அருமையா வெத்தலை பிரசன்னம், மற்ற வாஸ்து, எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப அழகா கொடுத்தாரு. இவ்வளவு நாள் நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த ஜோதிடத்துல வந்து நான் நிறைய பெரிய விஷயங்களை சாதிச்சேன்னு சொல்லலாம். ஆனா இப்பவும் கேட்டா நான் இன்னும் மாணவன்னு சொல்லுவேன். ஐயா கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா, அமைதியா இருக்கிறவங்களுக்கு பணம் வரும்யா. அமைதியா இருக்கிறவங்களுக்கு பணம் வரும். ஏன்னா யாரெல்லாம் அமைதியா இருந்து கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு பணம் வரும். சரியா? அதுக்கு
ஐயா கனிய ராஜசேகர் ஐயாவுக்கு இப்ப பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. மாமா பாசமிகு மாமா கனிய ராஜசேகர் மாமாவுடன் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பத்தல பணம் வரணுமா? பணம் வரணுமா? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. காத்திருந்ததுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி.